அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பேரவை தேர்தலில் மக்கள் தாவேகா கட்சிக்கும் அதனுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் ஒரு பெருமித்த ஆதரவை நல்கியிருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிற அவர் ஆட்சி அமைப்பதற்கு அறுதி பெரும்பான்மை பெறாவிட்டாலும் ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் அவரை ஆளுநர் அழைத்து பதவி ஏற்க அழைத்திருக்க வேண்டும். ஏற்கனவே அந்த எண்ணத்தில் வந்த ஆளுநர் திடீரென்று அவருடைய நிலையை மாற்றிக்கொண்டு 118 உறுப்பினர்கள் இருந்தால்தான் நான் அழைப்பேன் என்கிற ஒரு அடம் பிடித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சிபிஎம், சிபிஐ, விசிகா உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்கும் இந்த கட்சிகளுக்கு எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு எங்களுடைய மாநில குழு கூட்டத்தில் ஏற்கனவே எங்களுடைய மாநில செயலாளர் விளக்கியபடி தாவேகா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு சிபிஎம் தன்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. அதே சமயத்தில் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிப்போம் என்கிற முடிவை மேற்கொண்டிருக்கிறோம் என்ற முடிவை ஏற்கனவே எங்களுடைய செயலாளர் சண்முகம் உங்களுக்கு விளக்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். சிபிஎம் கடிதம், சிபிஐ கடிதம், விசிகா கடிதம், அதற்கு மீது இப்போது ஐஎம்எல் சேர்ந்து அவர்களும் சேர்ந்து கடிதம் கொடுத்திருக்கிற சூழ்நிலையில் ஜோசப் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து எனக்கு 120 பேர் உறுப்பினர் இருக்கிறார்கள், என்னை அழைக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் ஆளுநர் அவரை நாளை காலை 11 மணிக்கு பதவியேற்றுக் கொள்ள வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவுடன் அவர் ஆதரவளித்திருக்கிற எங்களுடைய கட்சிகளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சிபிஐ அலுவலகத்துக்கும் சிபிஎம் அலுவலகத்துக்கும் அடுத்து விசிகா போன்ற அலுவலகங்களுக்கு சென்று நன்றி தெரிவிக்க இங்கே வந்தார். இங்கே வந்தபோது அவரை நாங்கள் வரவேற்றோம். எங்களுடைய கட்சியினுடைய மாநில முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் இங்கே இருந்த காரணத்தினால் அவரோடு ஒரு 10 நிமிடம் நாங்கள் கலந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் எங்களுக்கு பொறுத்தவரை ஒரு இக்கட்டான நேரத்தில் நான் பதவி ஏற்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நீங்கள் ஆதரவு அளித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்றி என்றென்றைக்கும் உங்கள் மீது எனக்கு இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன். நம்பர்லாம் சொல்லலை, பெரும்பான்மை இருக்கிறனால தானே ஆளுநர் அழைச்சிருக்கிறார். எனவே என்றைக்கும் உங்களுக்கு நான் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். அது மட்டுமல்ல, மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன். உங்களுடைய ஆலோசனைகள், ஒத்துழைப்புகள் எல்லாமே எனக்கு தேவை. எந்த நேரத்தில் இந்த ஆட்சியின் மீது குறைகள் இருந்தாலும் அதை நீங்கள் சுட்டி காட்டுகிற போது அதை உடனடியாக பரிசீலித்து சரி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்வேன். மக்களுக்கு விரோதமாக மக்களை பாதிக்கக்கூடிய எந்த செயல்களிலும் இந்த அரசு ஈடுபடாதுங்கிறத நான் ரொம்ப உறுதியாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதோட எந்த சூழ்நிலையிலேயும் மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த விஷயத்தில் நான் உறுதியாக உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் அவருக்கு சொன்னோம், ஒரு செக்குலர் அரசாங்கத்தை நீங்கள் அமைப்பேன்னு சொல்லுவதும் அரசியல் அமைப்பை பாதுகாப்பது, மக்கள் நலன் காக்கிற அரசாங்கம் நீங்கள் இருப்பது சொல்வதனால உங்களுக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய தலைமை உட்பட உங்களுடைய நடவடிக்கைகளுடைய உங்களுக்கு ஆதரவு அளிப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அங்கிருந்து அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் உங்கள் ஆட்சிக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். எங்களை பொறுத்த வரையில் தனிப்பட்ட எந்த சலுகைக்கும் எந்த இதுக்கும் நாங்கள் அணுக மாட்டோம். எப்போது நாங்கள் வந்தாலும் மக்கள் பிரச்சனைகளுக்காக தான் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறத எங்களுடைய எம்பிக்கள் இருந்தார்கள், எங்களுடைய எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். எல்லாரும் நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக தான் நாங்கள் வருவோம். தனிப்பட்ட எந்த சலுகையோ எந்த உரிமையை நாங்கள் கோர மாட்டோங்கிறத அவர்கிட்ட சொன்னோம். அது எனக்கு நல்லா தெரியும். எப்பயுமே